உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற அழகு மலர்கள், அதாவது 10 மணி ரோஸ், டேபிள் ரோஸ், பட் ரோஸ், இது மாதிரி பல பேரில் இந்த ரோஜா பூவை நம்ம சொல்கிறோம். ரோஜாக்கு இணையாக பல கலர்கள் இதில் இருக்குது. ரொம்ப அழகாக ஈஸியாக இதை நம்ம கட்டிங்ஸ் மூலிமா நிறையா வளர்க்க முடியும். அதிக பெரிய தொட்டிகள் தேவையில்லை. நான் 20 லிட்டர் வாட்டர் கேன் கட் பண்ண அந்த மேல் மூடியில் தான் அழகு கலர்களை நிறைய வச்சுருக்கேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு, குறைஞ்சது ஒரு 50 பேருக்கு மேலே இது கலர்ஸ் கட்டிங்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களும் அவங்க தோட்டத்தில் அழகாக வச்சுருக்காங்க. இதை ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் கூட கட் பண்ணி நம்ம மண் போட்டு வச்சுட்டா அழகாக வரும் பார்க்குறதுக்கு. இதை பறவைகளுக்குமே தீனியாக, அதாவது என்னுடைய தோட்டத்தில் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பிஞ்சஸ்லாம் இருக்குது. அதுக்குமே இதோடைய இலைகளை நம்ம கட் பண்ணி போட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது கீரை வகை மாதிரி இருக்கிறதால அதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். பல வண்ணங்களில் ஜொலித்து கொண்டிருக்கும் என்னுடைய மாடி தோட்டத்து வண்ண மலர்களில் இவங்களும் ஒரு வெரைட்டிஸ். இந்த வீடியோவை பார்த்து ரசிக்கிற உங்களுக்கு இந்த பூக்களுடைய கலர்களுடைய கட்டிங்ஸ் எதனா வேணும்னா நீங்கள் நேரில் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலர்கள் இல்லாத வேறு ஏதேனும் கலர்கள் உங்ககிட்ட இருந்தால் அதையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெசேஜாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம இதோடைய கட்டிங்ஸை வச்சு ஹேண்ட் பாலினேஷன் மூலிமா நிறைய டபுள் கலர் நம்ம உருவாக்க முடியும், கட்டிங்ஸ் எடுக்க முடியும். அது மாதிரி நிறைய செஞ்சுருக்கோம். இது மாதிரி ரொம்ப நம்ம தோட்டத்தை அழகுபடுத்தி கொடுக்குற இந்த 10 மணி பூக்கள் தோட்டத்தில் வச்சா நம்ம தோட்டம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் நம்ம மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த பூக்களின் கலர்களை பார்க்கும்போது நீங்களும் தோட்டமோ மாடி தோட்டமோ பால்கனியில் தோட்டமோ வச்சுருந்தால் கண்டிப்பாக இந்த செடிகளை வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஹேமலதா அசோக்குமார்.